ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு கேரட் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த கேரட் சட்னி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் நல்லா வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல்லு பூண்டும் கொஞ்சமா உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் இதுல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பொதுவா கேரட் கொஞ்சம் இனிப்பா இருக்கும் அப்படின்றதால மிளகாவை கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க. அப்பதான் சட்னி நல்லா இருக்கும். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இதுல அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் கேரட், கப்பளவுல பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நறுக்குன கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு கேரட் சீக்கிரம் வேகத்துக்காக நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கு. இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வதக்கின பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு கொஞ்சமா எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமா காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலையிலேயே தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான கேரட் சட்னி தயாராயிடும். ஒருவேளை உங்களோட சட்னி அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இனிப்பா இருந்தது அப்படின்னா நீங்க தாளிக்கிறப்போ 2 அல்லது 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து தாளிச்சு சட்னில சேர்த்தீங்க அப்படின்னா உங்களோட சட்னி அந்த அளவுக்கு இனிப்பா இருக்காது. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.